நிச்சயமாக ஆனந்தி. அதாவது இலங்கை என்றாலே பரபரப்புக்கு பஞ்சமில்லாது இருக்கும். தற்போது நாம் பார்க்கின்ற காட்சிகள் நமக்கு பிரத்யேகமாக இலங்கையில் அனுராதபுரத்தில் கிடைத்த காட்சிகள். அனுராதபுரம் என்பது இலங்கையின் பழமையான நகரங்களில் ஒன்று, பழமையான பகுதிகளில் ஒன்று. பல நூறு ஆண்டுகள், பல ஆயிரம் ஆண்டுகளுக்கு முந்தைய பகுதி அது. அந்த அனுராதபுரத்தில் உள்ள கெடுவா வாவி என்ற இடம், அதாவது கெடுவா வாவி என்றால், வாவி என்றால் குளம், கெடுவா குளம் என்று பெயர். அந்த கெடுவா குளத்திலே அள்ள குறையாத அளவுக்கு துப்பாக்கி ரவைகள், துப்பாக்கி தோட்டாக்கள் கிடைத்திருக்கின்றன. நமக்கு எக்ஸ்க்ளூசிவாக கிடைத்த காட்சிகளை தற்போது பார்த்துக் கொண்டிருக்கிறோம். பிரத்யேகமாக நமக்கு கிடைத்த முதல் காட்சிகளாக இந்திய தொலைக்காட்சிகள், செய்தி தொலைக்காட்சிகள் முதன் முறையாக இந்த காட்சிகளை தற்போது நாம் ஒளிபரப்பிக் கொண்டிருக்கிறோம். அந்த தோட்டாக்கள் ஒன்றல்ல இரண்டல்ல, கிட்டத்தட்ட இதுவரை 7000 தோட்டாக்கள், 7000 துப்பாக்கி தோட்டாக்கள் கிடைத்திருக்கின்றன. இந்த தோட்டாக்கள் யாருடையது? ஏதேனும் இயக்கத்தை சேர்ந்ததா, ராணுவத்தை சேர்ந்ததா, போலீசார் வைத்திருந்தார்களா என்ற பல கோணங்களில் தற்பொழுது லோக்கல் போலீஸ் முதல், அந்த கெடுவா வாவியில் உள்ள போலீசார் முதல், அந்த உள்ளூர் போலீசாரின் பெயர் கலன் பிந்தனு வெவ போலீசார் முதல், உச்சக்கட்ட அந்த ராணுவத்தை சேர்ந்தவர்கள், சிறப்பு அதிகாரிகள் மற்றும் உச்சபட்ச போலீஸ் அதிகாரிகள் என அனைவருமே தற்போது அங்கு குவிந்திருக்கிறார்கள். இவை அனைத்துமே இயந்திர துப்பாக்கிகளில் பயன்படுத்தக்கூடிய மெஷின் கன்ஸ் என்று அழைக்கப்படுகின்ற இயந்திர துப்பாக்கிகளில் பயன்படுத்தக்கூடிய துப்பாக்கி குண்டுகள் என்பதால் உடனடியாக விசாரணைக்கு உத்தரவிடப்பட்டிருக்கிறது. அதுவும் இது பொதுமக்கள் பயன்படுத்தக்கூடிய ஒரு குளம், நீர்ப்பாசனத்திற்காக பயன்படுத்துகின்ற ஒரு குளம். இந்த குளத்திலே எப்படி இவை வந்தன? அங்க மேலும் துப்பாக்கி அந்த அமைப்புகள், இயந்திர துப்பாக்கிகள் எல்லாம் அங்கு கிடைத்திருக்கிறது. எனவே பெரும் அதிர்ச்சி அடைந்திருக்கிறார்கள். அந்த பகுதி முழுவதும் தற்போது சுற்றி வளைக்கப்பட்டு தீவிர விசாரணை, ஏற்கனவே நான் சொன்னது போல் லோக்கல் போலீஸ் முதல் சூப்பர் போலீஸ் வரை அனைவருமே தற்போது அந்த பகுதியிலே விசாரணை தீவிரமாக மேற்கொண்டிருக்கிறார்கள். ஏதேனும் இயக்கத்தை சேர்ந்தா, இது முன்னால் இருந்த இயக்கங்களா, தற்போது ஏதும் புதிய இயக்கம் வந்திருக்கிறதா, போலீசார் ஏதேனும் தவறி போட்டு விட்டார்களா, ராணுவத்தினர் ஏதேனும் தவறி போட்டு விட்டார்களா என்ற பல்வேறு கோணங்களிலே விசாரணை முடுக்கிவிடப்பட்டிருக்கிறது. அது மட்டுமல்ல, இது கண்டுபிடிக்கப்பட்ட விடயமே ஒரு சுவாரஸ்யமான கதை. அதாவது அந்த குளத்திலே கால் கழுவுவதற்காக ஒரு விவசாயி சென்றிருக்கிறார். அப்பொழுது அவர் காலிலே ஏதேனும் தட்டுப்படுவது போல் இருந்திருக்கிறது. அப்பொழுது அவரை என்னவென்று பார்த்தபோது துப்பாக்கி குண்டு போல் துப்பாக்கி ரவை போன்று இருந்திருக்கிறது. உடனே துப்பாக்கி தோட்டாக இருப்பதை சொன்ன உடனே போலீசாருக்கு அவர் தெரிவிக்கிறார். உடனே கலன் பிந்தனு போலீசார் அங்கு விரைகிறார்கள். அவர்கள் ஏதோ ஒரு சில, ஏன்னா இலங்கையிலே பல இடங்களில் இது போன்ற துப்பாக்கி குண்டுகள், துப்பாக்கி கிடைப்பதெல்லாம் வழக்கமான ஒரு விடயம். எனவே பெரிய பாதிப்பு எதுவும் இருக்காது என்று உள்ளே சென்று பார்க்கிறார்கள். பார்த்த பிறகு அவர்கள் அல்ல துப்பாக்கி குண்டுகளாக வந்து கொண்டிருக்கிறது. அது மட்டுமல்ல, அந்த இயந்திர துப்பாக்கிகளை பயன்படுத்தக்கூடிய அந்த துப்பாக்கிகளை வைக்கின்ற ஒரு கருவிகளும் அங்கு கிடைக்கின்றன. இதனால் அதிர்ச்சி அடைந்த போலீசார் மேலதிக போலீசாருக்கு தெரிவிக்கிறார்கள். எனவே மேலுயர போலீசார் உள்ளிட்ட தற்போது ஒட்டுமொத்த பகுதியும் தற்போது விசேட போலீஸ் குழுவினர் குவிக்கப்பட்டு மேலதிக சோதனைகளை மேற்கொண்டு வருகிறார்கள். இந்த 7000க்கும் மேற்பட்ட தோட்டாக்கள் இதுவரை கிடைத்திருக்கிற, மேலும் இருக்கிறதா, இது போன்று வேறு இடங்களில் அனுராதபுரத்தில் இருக்கிறதா போன்ற பல்வேறு கோணங்களில் விசாரணை முடுக்கிவிடப்பட்டிருக்கிறது. எனவே இலங்கையில் தற்போது இந்த செய்தி பெரும் செய்தியாக மாறி இருக்கிறது. ஆனந்தி.